என் திருவோட எனக்கு நடக்கிற கல்யாணத்தை எந்த சக்தியாலையும் தடுத்து நிறுத்த முடியாது. அடியே சந்தியா, உனக்கு வைக்கிறண்டி வேட்டு. சார், நேத்து நான் ஒரு கொரியர் பண்ணல, அது டெலிவரி ஆக கூடாது. மேடம், நேத்து அனுப்பிச்ச கொரியர் எல்லாம் நைட்டே ஹெட் ஆபீஸ்க்கு போயிருச்சு மேடம். இது வெறும் புக்கிங் ஆபீஸ் தான் மேடம். எங்களால கொரியர் டெலிவரியை நிப்பாட்ட முடியாது மேடம். சார், அது ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட்ஸ். அதுல 2 அட்ரஸை தப்பா மாத்தி எழுதிட்டேன். அது தப்பான அட்ரஸ்க்கு டெலிவரி ஆயிடுச்சுன்னா பெரிய ப்ராப்ளம் ஆயிடும். தயவு செஞ்சு தடுத்து நிறுத்துங்க சார். ஹெட் ஆபீஸ்ல வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம் மேடம். எந்த பேர்ல புக் பண்ணிருக்கீங்க நீங்க? ஃப்ரம் அட்ரஸ்ல என் பேர் வாணின்னு இருக்கும், 2 அட்ரஸ்ல சந்தியான்னு இருக்கும். பேரை வச்சு எதுவும் கண்டுபிடிக்க முடியாது மேடம். ஏதாவது ரிசிப்ட் இருக்குங்களா? அது இருந்தா ஏதாவது ட்ரை பண்ணலாம். சார், நான் விருகம்பாக்கம் புக்கிங் ஆஃபீஸ்லேருந்து மணி பேசுகிறேன் சார். சொல்லுங்க மணி, நியூ இயர்லாம் எப்படி போச்சு? அதெல்லாம் நல்லா போச்சுங்க சார். இங்கே ஒரு சின்ன ப்ராப்ளம் சார். நேற்றுக்கு நம்ம ஆஃபீஸுக்கு புக்கிங் வந்த ஒரு கொரியர் டெலிவரி ஆகக்கூடாதா சார்? அட்ரஸை மாற்றி எழுதிட்டாங்களா சார்? அப்படியா? ரிசிப்ட் நம்பர் சொல்லுங்க. நோட் பண்ணிங்க சார். LM 006713. டெலிவரிக்கு போயிடுச்சு மணி. மேடம், அந்த கொரியர் டெலிவரிக்கு போயிருச்சான். சார், வேற எதுவும் பண்ண முடியாதா? சார், அந்த டெலிவரி பாயோட நம்பரை கேட்டு வாங்குங்களேன். அவங்கிட்ட பேசி எப்படியாவது டெலிவரி ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணலாமே. நீங்க சொல்றது சரியான யோசனை தான் மேடம். ஆமா, எல்லாத்தையும் நாங்களே சொல்லணும். அது டெலிவரி பண்ண போயிருக்கானே பையன், அவனோட ஃபோன் நம்பரை கொடுங்க சார். நான் கொஞ்சம் பேசி ட்ரை பண்றேன். 9962929289. தேங்க்யூ சார், தேங்க்யூ. லைன் கிடைக்க மாட்டேங்குதே. சார் ப்ளீஸ் சார், தயவு செஞ்சு இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணுங்களேன் ப்ளீஸ். பரிகார பூஜை நல்லபடியா முடிஞ்சிருச்சு. ஆமா, முத்துமாரியம்மன் கோயில்ல தான் பூஜை நடந்தது. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சாலும் என்ன திருதான் கொஞ்சம் லேட் பண்ணிட்டாரு. சரி, நான் கூப்பிடுறேன். அவர் தான் கரெக்டான டயத்துக்கு வந்துட்டாருலம்மா. இப்பவே அவரை விட்டு கொடுக்க மாட்டேங்கிற. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்களெல்லாம் ஞாபகத்துல வச்சிருப்பியோ என்னமோ தெரியலையே. ஹலோ 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 சார். சார் கேட்கல சார். ஹலோ ஹலோ தம்பி. ஹலோ சார், கேட்கல சார். ஹலோ சார், ஒன்றும் கேட்கல. ஹலோ 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 பேசுறது கேக்குதா? கட் ஆயிடுச்சு மேடம். சந்தியா, போய் யாருன்னு பாரு. ஹலோ 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 தம்பி, ஒரு நிமிஷம் சார். ஹலோ 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 சந்தியாங்கிறது
சந்தியா, யாருக்கு கொரியர்? எனக்குதாம்மா. வாணின்னு யாரும் அனுப்பியிருக்காங்க. ஹலோ ஹலோ நாகேஷ், விருகம்பாக்கம் கொரியர் ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறோம். ரெசிப்ட் நம்பர் LM006713. பேர் சந்தியா. இந்த கொரியரை டெலிவரி பண்ணிட்டியா? இப்போ தான் சார் பண்ணிட்டு வெளியே வரேன். சாரி மேடம், அந்த கொரியர் டெலிவரி ஆயிடுச்சான். வாணின்னு யார் புதுசா? யாரா இருக்கும்? மேடம், உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. என்ன பார்க்கவா? யார் அது? தெரியல மேடம், யாரோ ஒரு லேடி. லேடியா? யாரா இருக்கும்? ஒருவேளை கொரியர் மேட்டருக்காக மகாவே என்னை தேடி வந்திருக்காளோ? ஏய் கோகிலா, என்ன எது முணுமுணுத்துட்டு இருக்க? இல்ல, என்னை பார்க்க யாரோ லேடி வந்திருக்காங்களாம். ஓ, அதான் யாரா இருக்கும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். என்ன பார்க்க நீ எதுக்கு வந்திருக்க? என்ன இது? என்னவா? திருவும் மகாவும் ரொமான்ஸ் பண்ற போட்டோ. ஆமா, இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட வந்து காட்டிட்டு இருக்க? திருவும் மகாவும் ரொமான்ஸ் பண்றாங்களா? அது எப்படிங்கிறது எனக்கு தெரியும். இந்த போட்டோவெல்லாம் எனக்கு அனுப்பி வச்சது யாரு? என்ன கேட்டா? யார் அனுப்புனாங்களோ அவங்கள போய் கேளு. இது அனுப்புனது யாருன்னு கண்டிப்பா உங்களுக்கு தெரியாது. ஆ? சும்மா சண்டைக்கோழி மாதிரி என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்க? இதை யார் அனுப்புனாங்கன்னு எனக்கு தெரியாது. எனக்கு வேலை இருக்கு, நான் வரேன். நீங்க புக் பண்ண அதே கொரியர் ஆபீஸ்க்கு போய் நீங்க அங்க வந்தது, கொரியர் புக் பண்ணது எல்லாத்தையும் சிசி கேமரால பார்த்துட்டு தான் நேரா இங்க வரேன். நான் வந்து ஆமா, நான் தான் அனுப்புனேன். அதுக்கு இப்ப என்ன? திருவும் மகாவும் என்ன கோலத்துல இருக்காங்கன்னு பார்த்தேல்ல. இப்ப திருவோட வண்டவாளம் எல்லாம் தெரிஞ்சிருச்சுல்ல. போ, உன் கல்யாணத்தை போய் நிறுத்து. கல்யாணத்தை நிறுத்தவா?
ஏன் இந்த போட்டோவாலையா? எங்க லவ் அவ்வளவு சீப்பாவா தெரியுது உங்களுக்கு? லவ்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? நம்பிக்கை. போட்டோவில் இல்ல, திருவியும் மகாவையும் இந்த மாதிரி நேர்ல பார்த்தா கூட நான் நம்ப மாட்டேன். ஏன்னா திரு எப்படிப்பட்டவர்னு எனக்கு தெரியும். அந்த பொண்ணு மகா திருவோட சின்ன வயசு ஃப்ரெண்டு. அவங்களுக்குள்ள யதார்த்தமா நடந்தத அவங்களுக்கு தெரியாம போட்டோ எடுத்து எனக்கு அனுப்பி வச்சா அத நம்பி கல்யாணத்தை நிறுத்திடுவேன்னு நம்பிக்கை உங்களுக்கு இல்ல? சரி, தெரியாம பண்ணிட்டீங்க, இனிமே இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்ல வந்த என்கிட்ட எவ்வளவு ரூடா பிஹேவ் பண்றீங்க. இந்த போட்டோஸோட நான் இங்க வந்ததே தப்பு. இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நேரா திருவோட அம்மா கிட்ட போறேன். அவங்க கிட்ட இத காட்டி நீங்க அனுப்பின ஆதாரத்தையும் கொடுக்கறேன். அப்புறம் உங்க வாழ்க்கை என்ன ஆகுதுன்னு நான் பாக்குறேன். சந்தியா ஒரு நிமிஷம், அப்படிலாம் எதுவும் பண்ணிடாத. ஆமாங்க, அவ ஏதோ தெரியாம பண்ணிட்டா. அன்னைக்கு கிஃப்ட் ஷாப்ல நீங்களும் தானே இருந்தீங்க. இவங்க என்கிட்ட என்னென்னலாம் பேசினாங்க. சரி, ஏதோ ஆத்திரத்துல என் கல்யாணம் இவங்க நினைச்சாதான் நடக்கும்னு சொன்னாங்க. நானும் ஏதோ கோவத்துல உணர்ச்சி வசப்பட்டு பேசுறாங்கன்னு நினைச்சேன். ஆனா இவங்க இவ்ளோ கீழ்த்தரமான காரியத்தை பண்ணிருக்காங்க. ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேட்க வந்த என்கிட்ட இவங்க எப்படி எல்லாம் நடந்துக்கிறாங்க நீங்களும் பாத்தீங்கல்ல. இவங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது. சொல்ல வேண்டியவங்க கிட்ட சொன்னாதான் இவங்க ஒழுங்கா இருப்பாங்க. ப்ளீஸ் சந்தியா, அப்படிலாம் எதுவும் செஞ்சிடாதீங்க. வேணும்னா அவளுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இவங்க பண்ண தப்புக்கு நீங்க ஏங்க மன்னிப்பு கேட்கணும்? ஏன் செஞ்ச தப்ப உணர்ந்து இவங்க மன்னிப்பு கேட்க மாட்டாங்களோ? சந்தியா, ஏதோ ஆத்திரத்துல புத்தி தடு மாதிரி இப்படி பண்ணிட்டேன். என்ன வேண்டாம், உங்களை புண்படுத்தணும்னு நான் இப்படி எல்லாம் பேசல. என் மனசுல இருந்த ஆதங்கத்தை கொட்டி தீத்தேன். இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி நான் யார்கிட்டயும் பேசினதில்ல. நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிற வீட்டுலதான் நானும் வாழ வரப்போறேன். பெரியவங்களுக்கு உண்டான மரியாதைய நான் எப்பவும் கொடுப்பேன். ஆனா அது அவங்க நடந்துக்கிறத பொறுத்து. இனிமேலாவது என் கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணுங்கிற எண்ணத்தை கைவிட்டுட்டு வயசுல மட்டும் இல்ல, மனசாலையும் பெரியவங்களாக முயற்சி பண்ணுங்க. அந்த போட்டோவை சந்தியா பார்த்துருப்பாளா? பார்த்துருந்தா என்ன நடக்கும்னே தெரியலையே. கோகிலாக்கா வேற இன்னும் காணோம். ஐயோ, அக்கா, என்னக்கா அந்த போட்டோவில் பெரிய பிரச்சனை வந்துருச்சா? என்னக்கா என்ன மறைச்சு பாக்குறீங்க? அந்த போட்டோ விஷயம் என்னாச்சு? அந்த போட்டோஸ் எடுத்துக்கிட்டு அந்த சந்தியா நேரா பேங்க்குக்கே வந்துட்டா. ஐயோ,
போச்சு, என் வாழ்க்கையே போச்சு. நீங்கள் பண்ண முட்டாள்தனத்தினால இப்ப என்ன ஆச்சு பாருங்க. ஏய் நிறுத்தடி. என்ன நடந்துச்சுன்னு தெரியாம நீ பாட்டுக்கு அழுந்து புலம்பிட்டு இருக்காத. உனக்கு ஹெல்ப் பண்ண போய் என் வாழ்க்கை என்ன ஆகுமோன்னு நானே பயந்துட்டு இருக்கேன். உங்க வாழ்க்கை போயிடுமா? என்னக்கா சொல்றீங்க? ஆமாண்டி, அந்த போட்டோவை எடுத்து அனுப்பி வச்சது நான் தான் சொல்லி இந்த விஷயத்தை என் வீட்டுல சொல்லிடுவேன்னு சொல்லி அந்த சந்தியானை வந்து மிரட்டிட்டு போயிட்டா. அந்த கொரியர் புக்கிங் சென்டருக்கு போய் சிசி கேமரால நான் கொரியர் புக் பண்றதை அவ பாத்திருக்கா. என்ன மிரட்டினது மட்டும் இல்லாம என்ன திட்டி அசிங்கப்படுத்திட்டு போயிட்டாடி. எனக்கு ஒண்ணுமே புரியலக்கா. அந்த போட்டோவை அவ பார்த்தான்னா கல்யாணம் நின்று திருக்கிட்ட நான் மாட்டுவேன் தானே பயந்துட்டு இருந்தேன். அவ அந்த போட்டோவும் ஒரு பொருட்டா கூட மதிக்கல. எனக்கு திருமேல நம்பிக்கை இருக்கு. மகாவும் ரொம்ப நல்ல பொண்ணு. அவங்களுக்குள்ள யதார்த்தமா நடந்தத நீங்க தான் போட்டோ எடுத்து என்னைய திருவையும் பிரிக்க பாக்குறீங்கன்னு சொல்றா. என்னது? அந்த போட்டோவை அவங்க நம்பலையா? அப்பாடா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. எங்க நான் ஆசைப்பட்டபடி திரு கூட சேர முடியாம போயிடுமோங்கிற பயம் இப்பதான் போச்சு. ஏண்டி, அவகிட்ட வசமா மாட்டிக்கிட்ட என்ன பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம இப்படி செல்ஃபிஷா நீ தப்பிச்சிட்டேன்னு சந்தோஷப்படுறியே. உனக்கு போய் ஹெல்ப் பண்ண வந்து பாரு. என்ன நாளைக்கு மட்டும் அவ என் வீட்டுல வாழ வந்துட்டான்னா அந்த போட்டோ விஷயம் ஒண்ணு போதும், என்ன ஆட்டி படைச்சிடுவா. அக்கா, என்னக்கா இது? சின்ன பிள்ளை மாதிரி கண்ணை கசக்கிட்டு திருவாவை கல்யாணம் பண்றதுக்கு நாம விட்டுருவோமா? அந்த வீட்டுக்கு வாழ வரப்போறவ நான் தானே. அப்படி எதுக்குக்கா இப்படி கவலைப்படுறீங்க? நீ எல்லாம் எனக்கு புத்தி சொல்ற அளவுக்கு ஆயிடுச்சு. அவளை திரு கல்யாணம் பண்ண விடக்கூடாது. இந்த போட்டோ மேட்டர் தான் புஸ்வானம் ஆயிடுச்சு. அவ போலீஸ்காரன் பொண்ணு வேற. ரொம்ப கிரிமினலா யோசிச்சுதான் அவளுக்கு பதிலா மனமேடையில திருவ உன் கழுத்துல தாலி கட்ட வைக்கணும். அக்காக்கா, அதுக்கு எதுக்கா பண்ணலாம்? ஏண்டி மகான் இப்படி இருக்க? ஏதோ சாக்லேட் வாங்க காசு கொடுங்கிற குழந்தை மாதிரி. ஐடியாடி, அதுக்கு யோசிக்கணும். ஐயோ, இவளை வச்சுக்கிட்டு இவ்வளவு பெரிய வேலையை நான் எப்படி பண்ண போறேனோ. அப்பா, காஃபி. தேங்க்யூ. காஃபி நீயா போட்ட? சூப்பரா இருக்கு. காஃபி மட்டும் இல்ல மாமா, நல்லா சமைக்கவும் கத்துக்கிட்டா. கல்யாணத்துக்கு அப்புறம் மாப்பிள்ளை வீட்டுல சமையல் பண்ணி எல்லாரையும் அசத்த போறா பாருங்க. சந்தியா, உங்க அப்பா அவர் பாட்டுக்கு வராரு போறாரு. கல்யாணத்துக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. என் பொண்ணு கல்யாண வேலையை செய்ய எனக்கு எல்லா உரிமையும் இருக்குன்னு பெருசா சொன்னாரு. செய்ய வேண்டிய வேலையெல்லாம் சரியா செஞ்சுட்டாரா இல்லையான்னு கேளு. அப்புறம் கடைசி நேரத்துல வழக்கம் போல டியூட்டி பிஸில மறந்துட்டேன்னு சொல்ல போறாரு. என்ன வேலை பாக்கி இருக்கு? மண்டபம் புக் பண்ணியாச்சு, சமையலுக்கு ஆள் ரெடி பண்ணியாச்சு, எல்லாருக்கும் ஃபுல் பேமெண்ட்டும் பண்ணியாச்சு. தாம்பூலம் போய் போடுறது மட்டும் தான் பாக்கி இருக்கு. வேணும்னா நான் இங்க உட்காந்து அந்த வேலையை பார்க்கட்டுமா? அவரு செஞ்சேன்னு சொல்ற வேலையெல்லாம் போன்ல பேசி முடிக்கிற ஈஸியான வேலை. அதை விட ரொம்ப முக்கியமானது பத்திரிக்கை கொடுக்கறது. அது என்னாச்சுன்னு கேளு சந்தியா. பத்திரிக்கை வெளியூர்ல இருக்க சொந்த பந்தம் எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. லோக்கல்ல கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கு, அதுவும் 2 நாள்ல முடிச்சிருவேன். சொந்தக்காரங்க எல்லாருக்கும் பத்திரிக்கை ஒழுங்கா போய் சேர்ந்திருக்குமான்னு எனக்கு டவுட்டா இருக்கு சந்தியா. நாம போட்டு வச்சிருக்கிற அந்த லிஸ்ட் எடுத்து நீ ஒழுங்கா செக் பண்ணி பாரு. செக் பண்ணுமா? அப்பா, நம்ம திருவண்ணாமலை கலியமூர்த்தி மாமாக்கு கொடுத்தாச்சா? கொடுத்தாச்சு. அப்படியே நான் சொல்றேன், லிஸ்ட் சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கோ. சரிப்பா. திருச்சியில் வெங்கட்ராமன் சித்தப்பா. அப்புறம் உங்க அம்மாவோட தாய் மாமன் சரவணன்.
சந்தியா, உன் முகத்தை பார்த்தாலே ஏதோ கவலையா இருக்கேன்னு தெரியுது. என்ன விஷயம் சொல்லு. இல்லம்மா, அது வந்து ஒன்றும் இல்லைம்மா. பொய் சொல்லாம என்ன விஷயம்னு சொல்லு. பத்திரிக்கை கொடுக்க வேண்டிய லிஸ்ட்ல எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுத்தாச்சு. ஆனா ஒரு பேர் மட்டும் இல்ல. என்ன விடுகதை போடுற மாதிரி சொல்ற? யார் அது? குட்டிமா.